everyone, I'm Naveen. Welcome to another day. So இந்த வீடியோ நான் பார்க்க போறோம்னா Predator Badlands இந்த படத்தோட வந்து டீசர் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அத நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம 20th Century Studios அது வந்து நம்ம டிஸ்னி தான் நினைக்கிறேன், அவங்க அண்டர் டிஸ்னி தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு டெட்பூல் அண்ட் வுல்வரின் ரீசெண்டா ரிலீஸ் பண்ணாங்களே, அதுலயே விட்டு கலாச்சி விட்டுருக்காங்க. டெட்பூல் கலாச்சி பேசுறீங்களா? ப்ரெடிக்டரோட அந்த படத்தோட ஃப்ரான்ச்சைஸ்ல வந்து வர 8வது படம்னு நினைக்கிறேன். ஸோ ரீசெண்டா படம் வெளியாடுறதுக்கு முன்னாடி தான் வந்துட்டு ஒரு சீரிஸ், அனிமேஷன் சீரிஸ் வந்துட்டு லைக் வந்துட்டு என்ன ப்ரெடிக்டர் கில்லர் அண்ட் கில்லர்ஸ் வந்துட்டு அதோட ஃபர்ஸ்ட் லுக் ஒன்று ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அல்டிமேட் ஆச்சு, ஒரு பக்காவான R-ரேட்டடான அனிமேஷன் சீரிஸ். லைக் வந்துட்டு பங்கம் ரத்தம் தெரிக்கிற அளவுக்கு இருக்கான அனிமேஷன். சரிங்களா, பயங்கரமா இருக்கும். அனிமேஷனே பயங்கரமா இருந்துச்சு. ஸோ நான் கீழே ஒரு லிங்க் கொடுக்க ரியாக்ட் பண்ணிருப்போம், மறக்காம டைம் செக் பண்ணி பாருங்க. சரிங்களா, ஸோ ப்ரெடிக்டரோட நான் பெரிய ஃபேன்லாம் கிடையாது, பட் அந்த அந்த ஏலியன் அவங்க உருவாக்குற விதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட்ல இருந்து அதோட ஆரிஜின் நான் கேட்டிருக்கேன். நம்ம மொக்க கண்ட்ரி வந்துட்டு அவங்க ஆரிஜின் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அல்டிமேட்டா இருக்கும். ஸோ அதுக்குன்னு ஒரு ஸ்பீசிஸ் இருக்கு, அதுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்கு, ஹண்ட் பண்றது, அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு. அந்த மாதிரிலாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த படத்தை பத்தி எனக்கு லிட்டரலி தெரியாது ஆக்சுவலி. ஏன்னா வந்துட்டு ப்ரெடிக்டரும் இதுக்கு முன்னாடி இந்த ப்ரீவியஸான வீடியோல வந்துட்டு வெனஸ்டே சீசன் 2 டீசருக்கு ரியாக்ட் பண்ணிருப்போம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அந்த ரெண்டுத்தையும் வந்துட்டு திடீர்னு சொல்லாம கூட ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதனால தான் எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருந்துச்சு. ஸோ வாங்க ப்ரெடிக்டரோட டீசர் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்தோம். லெட்ஸ் வாட்ச் வித் கவுண்ட் டவுன் 3, 2, 1 கோ. தலையா இருக்கு. November 7 சூப்பர். எல்லாமே இந்த வருஷம் தானடா. IMAX. It can't be killed. Predator Badlands. இது நல்லா இருக்குப்பா, செம்மையா இருக்கு. ஏதோ ஒரு புது கிளான்ஸ் வந்துட்டு டீஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன், புது ப்ரெடிக்டரை. லைக் வந்து இது ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி இருக்கு. பட் எனக்கு என்னமோ வந்துட்டு இந்த ஃபேஸ் வந்துட்டு அவ்வளவு ரியலிஸ்டிக்கா இல்லாத மாதிரி இருக்கு. லைக் வந்து அது தெரியுது, கொஞ்சம் சிஜி கொஞ்சம் ரிசல்ட் தட்டுற மாதிரி இருக்கு. ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் சீசன்ல பாத்தீங்கன்னா அது அப்படியே ப்ராக்டிக்கலா அவங்க வந்துட்டு செஞ்சிருப்பாங்க. லைக் வந்து அதை மூவ் பண்றதுலாம் வந்துட்டு ப்ராக்டிக்கலா இருக்கும். ஓகேவா, சிஜிலாம் யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. லைக் வந்து அது மூஞ்சில மேக்கப்ஸ் எல்லாம் மேக்கப் தான், இந்த ஃபேஸை கிரியேட் பண்ணி மேக்கப் தான். மிஷின்ல ஓடுற மாதிரி அந்த வாய் திறக்கிறதுலாம் வந்துட்டு மிஷின்ல ஆப்ரேட் பண்ற மாதிரி அவங்க பண்ணிருப்பாங்க. அது மாதிரி ரியலிஸ்டிக்கா இருக்கும். அது உண்மையிலே ரியலா செஞ்சது தான், அதனால ரியலிஸ்டிக்கா இருக்கும். இது இந்த ஃபேஸ் வந்துட்டு எனக்கு என்னமோ லைக் வந்து கொஞ்சம் சிஜி பண்ண மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி சரியா கனெக்ட் ஆகல, ரியலா இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ பட் இருந்தாலும் வந்துட்டு டீசர் வந்துட்டு அல்டிமேட்டா இருக்கு. லைக் வந்து ஏதோ புது வேர்ல்ட்ல வந்துட்டு புதுசா நடக்கிற மாதிரி நினைக்கிறேன். லைக் வந்து ப்ரெடிக்டருக்குள்ளேயே சண்டை வருது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு மனுஷங்களுக்கும் ப்ரெடிக்டருக்கும் தான் வந்துட்டு சண்டை வரும். இந்த யார் வந்துட்டு முதல்ல ஹண்ட் பண்றா அந்த மாதிரி அப்படின்ட்டு. ஸோ மேபி வந்துட்டு இது புது கிளான்ஸை வந்துட்டு டீஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஐம் ரியலி எக்ஸைட்டட். ஸோ சூப்பரா இருக்கு. நான் என்னென்ன ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஸோ நான் பெரிய ப்ரெடிக்டர் ஃபேன்லாம் கிடையாது, பட் அந்த சிஜி அவங்க ஒர்க்ஸ்க்கு வந்துட்டு நான் ஃபேன் கண்டிப்பா சொல்லுவேன். சரிங்களா, அந்த ப்ரெடிக்டர்ஸ் அவங்க உருவத்தை கிரியேட் பண்றது, சரிங்களா, அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட் கண்டிப்பா சொல்லி ஆகணும். அந்த உருவத்தை கிரியேட் பண்றதா இருக்கட்டும், அந்த நடிச்சவங்கள ஆர்டிஸ்டா இருக்கட்டும், அல்டிமேட் ஒர்க். ஸோ யாரெல்லாம் ப்ரெடிக்டர் ஃபேன் இருக்கீங்களோ கோச்சிக்காதீங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்துச்சு. கண்டிப்பா ப்ரெடிக்டர் ஃபேனுக்கு வந்துட்டு செம்ம ஒரு ட்ரீட்டா இருக்கும். ஏன்னா வந்துட்டு இந்த வருஷத்துல வந்து 2 வரப்போகுது. ஒன்னு அனிமேட்டட் R-ரேட்டட் அனிமேஷன் சீரிஸ் ஒன்று வரப்போகுது. சரிங்களா, ஹூலு ஐ திங்க் வந்துட்டு டிஸ்னி ஹாட்ஸ்டார் பிளாஸ்ல தான் நினைக்கிறேன். சரிங்க, ஏன்னா ஹூலு கூட வந்துட்டு டிஸ்னி தான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா என்ஜாய் பண்ணுங்க. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த வருஷத்துலயே வந்துட்டு 8வது ப்ரெடிக்டர் லைவ் ஆக்ஷன் மூவியும் வருது. ஸோ என்ஜாய் கைஸ். ஸோ உங்க தாட்ஸ் கீழே ஷேர் பண்ணுங்க. டீசரை பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சுன்னு நான் கீழே ஒரு லிங்க் கொடுக்குறேன். சரிங்களா, ஸோ இது சொல்லி எவ்வளோ முடிச்சுக்கிறேன். சி நெக்ஸ்ட். டேக் கேர், பாய்.